என் பசங்களோட ஃபேவரெட்டு தோசை தாங்க. அதை கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பன்னீர் சீஸ் தோசை செஞ்சு கொடுக்க போகிறேன். ஒரு பேன் வச்சு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி அது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பழுத்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் துருக்கி வச்சுருக்க பன்னீர் அது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்து இறக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் தோசை ஊற்றிக்கோங்க. அதுக்குள்ள மேலே வந்து கொஞ்சம் சீஸ் தூவி விட்டுக்கோங்க. மறுபடியும் அந்த பன்னீரை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் சீஸை துருக்கி அது கூட சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா தோசையை மடித்து 2 பக்கமும் இந்த சைடில் அந்த சைடில் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா அட்டகாசமான சீஸ் பன்னீர் தோசை ரெடிங்க. இன்றைக்கி சைட் டிஷ்க்கு வந்து நான் தேங்காய் சட்னியும் அதே சீஸும் கொஞ்சம் கொடுத்துருந்தேன். டேஸ்ட் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க பசங்க. ரொம்ப ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்றத. நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.